Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 36வது அதிகாரம் வசனம் 9. Psalms chapter 36 verse 9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று, இதை குறித்து நாம அநேக வேத பகுதியில் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, ஜீவ ஊற்று ஆண்டவரிடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி. ஒரு ஊற்றுங்கிறது என்னது? எப்பொழுதுமே தண்ணீர் வற்றாம சுரந்து கொண்டே இருக்கிற ஒரு இடமா இருக்கு. ஜீவ ஊற்றுங்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரம் என்றென்றைக்கும் வற்றாம ஊற்றாக சுரந்து கொண்டே இருக்கிற ஒரு இடமா இருக்கு. அது யார் இடத்துல இருக்கு? தேவன் இடத்துல இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை அநேக இடத்துல தேடி ஓடுறோம். நம்முடைய ஆத்மா அந்த வாழ்வடையத்தக்க விஷயங்களை அநேக இடத்துல தேடுது, அதற்கு வாஞ்சியா இருக்கு. இங்க நம்மளுக்கு அதுக்கு ஒரு பதிலா இந்த ஜீவ ஊற்று எங்க இருக்குன்னு காண்பிக்கப்பட்டிருக்கு, தேவனிடத்துல இருக்குன்னு காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவ ஊற்றை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுல அநேக காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறதா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் ஒன்று என்ன? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருந்தாதான் நம்மளால வாழ்வடைய முடியும். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படலனா நாம வாழ்வடைய முடியாது. பாவமானது நம்மளை எதுக்கு தள்ளுது? மரணத்துக்கு ஏதுவாக நடத்தது. அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக அந்த ஜீவன் தான் தேவனிடத்தில் இருக்கிறதுன்றது இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது. ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனமும் இதை சொல்லுது, நீங்கள் ரட்சிப்பின் ஊட்டுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றிலிருந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ரட்சிப்பும் இருக்கு. அதனால்தான் ரட்சிப்பின் ஊற்றும்னு அந்த ஜீவ ஊற்று சொல்லப்படுது. அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி நாம வாழ்வடைறதற்கு அந்த ரட்சிப்பின் ஊற்று நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன். அப்படி அவன் மரணத்திற்கு அதிகாரியா இருக்கிறதுனால நம்மள மரணத்திற்கு ஏதுவா நடத்திருக்கு எல்லா காரியங்களும் நடப்பிக்கிறான். ஆனாலும் அவனிடத்திலிருந்து விலகி வர்றதற்கு நமக்கு ரட்சிப்பு தேவை. இந்த பாவத்திலிருந்து விடுபடுகிற அந்த ரட்சிப்பை நாம இந்த ஜீவ ஊற்றிலிருந்து தானே பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் சமாரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட இருந்து ஜீவ தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அவர் கொடுக்கும் தண்ணீர்ல இருந்து நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று நமக்குள்ளேயும் உண்டாயிருக்கும். அப்படி ஜீவ தண்ணீரை நமக்கு அவர் கொடுக்கிறாரு. ஜீவ ஊற்ற நமக்குள்ள இருந்தும் சுருக்க செய்யறாரு அப்படிங்கிற வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு இல்லையா? இதை அறிந்தவர்களா ஜீவ ஊற்ற நாடி நாம போகணுங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. அதே போல வெளிச்சத்திலே, யாருடைய வெளிச்சத்திலே? தேவனுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவர் முதலாவது நாள்ல படைத்தது வெளிச்சம். இந்த வெளிச்சம் எல்லாவற்றிலும் வாழ்வடைவதற்கு ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த வெளிச்சம் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். அப்படி இந்த வெளிச்சம் நமக்கு தேவனாகவே இருக்காரு. அதனால்தான் ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய வெளிச்சமா இருக்காருன்னு சொல்லிட்டு வேதத்துல பல பகுதிகள் நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. முக்கியமா நம்ம ஏசாயா 60வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் ஈராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தர் தாமே நித்திய வெளிச்சமா இருக்காருன்றத 19வது வசனம் நம்மளுக்கு தெளிவா சுட்டி காண்பிக்குது. அப்படி அவரிடத்துல ஜீவ ஊற்றும் வெளிச்சமும் இருக்கு. இது இரண்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த அவசியமா இருக்கு. இதை தேடி ஓடுறதுக்கு நாம எங்கேயும் போக வேண்டாம். நம்முடைய தேவன் அவர் கொடுத்த வார்த்தைகளே இதை நம்மளுக்கு காண்பிக்குது. அவரை அனுதினமும் நாம ஜெபத்தினாலும் அவருடைய வார்த்தைகள்னாலும் தேடும் போது நமக்கு அந்த ஜீவ ஊற்றும் அதே போல அந்த வெளிச்சமும் நிரம்பி இருக்கிற வாழ்க்கைய நாம பெற்றுக்கொள்ளும்படியா இருக்குங்கிறத தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு ஜீவ ஊற்றாகவும் உம்முடைய வெளிச்சமே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து எங்களிடத்துல நீங்கள் அப்பா எப்பொழுதும் இருந்த எங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளும்படியாக உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அப்பா நீங்க ஜெயம் எடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்த ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் உம்முடைய உடன் சுதந்திரர்களாய் தகப்பனே, உம்முடைய ஜீவ ஊற்றிலும் உம்முடைய வெளிச்சத்திலும் நிலைத்திருக்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.